ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாங்க தெரிஞ்சுக்கலாம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆதாரோட பேன் கார்டை லிங்க் பண்ண சொல்லி இப்போ அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான டைமை இப்போ இன்னொரு எக்ஸ்ட்ரா 1 மந்த்து கூட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைம் பீரியடுக்குள்ளே அந்த கோவிட் பேண்டமிக்னால கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கனால நம்ம அதை கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணி இதை லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லிங்க் பண்ணிக்கோங்க. லிங்க் பண்ணிடுறது வெறும் 2 ஸ்டெப் தான். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் போயிட்டு efiling டைப் பண்ணுங்கள். efiling டைப் பண்ணிங்கன்னா அதில் வர்ற ஃபஸ்ட்டு சர்ச் efiling ஹோம் பேஜ் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜுக்கு டைரெக்டாக போகும். அதில் ஒரு பாப்பப் வரும், அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ அந்த பாப்பப் க்ளோஸ் பண்ண பின்னாடி அதில் குயிக் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் செகண்ட் ஆப்ஷனில் லிங்க் ஆதார்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த லிங்க் ஆதார் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ லிங்க் ஆதார் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அதில் சில டீட்டெயில்ஸ் கேட்கும். அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பேன் கார்டோட நம்பர், ஆதார் கார்டோட நம்பர், அப்புறம் உங்கள் நேம் ஆதாரில் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும். தப்பாக நீங்கள் இந்த மாதிரி என்டர் பண்ணீங்க அப்படின்னா இன்வெலிட்னு சொல்லி காமிக்கும். ஸோ தயவுசெய்து கரெக்டாக அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டைப் பண்ணி முடித்த உடனே ஆதார் கார்டு நம்பர் அப்புறம் ஆதாரில் இருக்கிற நேம் ஃபார்மெட்டில் அப்படியே டைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதாரில் வெறும் டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா செக் பாக்ஸ் செக் பண்ணுங்கன்னா நீங்கள் அந்த கீழே இருக்கிற ஐ கொடுத்துடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்சா நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிறத பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அது இல்லை, எனக்கு அதனால் டைப் பண்ண முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் கீழே ரெக்வஸ்ட் ஓடிபின்னு சொல்லி இருக்கும். அது நீங்கள் எதோட லிங்க் பண்ணிக்கோ, எந்த ஃபோன் நம்பரோட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அது மூலியமாகவும் நீங்கள் இதை லிங்க் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த கேப்சா தான் உங்களுக்கு ப்ராப்ளம், டைப் பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்கள் அந்த ரெஃப்ரெஷ் பட்டனை கொடுத்து, கேப்சாக்கு ரைட் சைட் இருக்கிற அந்த ரெஃப்ரெஷ் பட்டனை கொடுத்து வேறு கேப்சாவும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கடைசியாக ஃபைனலாக அந்த லிங்க் ஆதார் அப்படின்னு அந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை கொடுக்கணும். அப்படி கொடுத்து முடித்த பின்னாடி என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் மேலே கிளிக் ஹியர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளிக் ஹியர்ன்ற ஆப்ஷனை நான் இப்போ காமிச்சிட்டு இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ் தெரியும். நீங்கள் அப்படி இல்லை முடிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னாலும் இதேமாதிரி ஹோம் பேஜ் போய் அதில் லிங்க் ஆதார் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் காட்டும். ஸோ அந்த இதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிருக்கிறது தான். இப்போ அதே மாதிரி ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் கொடுத்து நீங்கள் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ என்னோட ஆதார் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு இப்போ செக் பண்ணலாம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணணும். தப்பாக என்டர் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளீஸ் என்டர் வேலிட் பேன் நம்பர், இந்த மாதிரி ஆதார் நம்பர் இந்த மாதிரி காமிக்கும். ஸோ வேல்யூபிளான கரெக்டான இன்ஃபர்மேஷனை என்டர் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்டர் பண்ணால் மட்டும்தான் கன்ஃபார்மாக உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரிய வரும். மேக்ஸிமம் உங்கள் வீட்டில் யாராக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அவங்களோட ஆதார் அண்ட் பேனை லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட பேன் நம்பரை நான் இதில் என்டர் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி ஆதார் நம்பரையும் இந்த பாக்ஸில் கீழே கேட்டிருக்கிற அந்த பாக்ஸில் என்டர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி என்டர் பண்ணும்போது என்னோட ஆதார் அண்ட் பேன் லிங்க் ஆகிருக்கா இல்லை லிங்க் ஆகலையா, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் நமக்கு தெளிவாக கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ கொடுத்தாச்சு கரெக்டாக. இப்போ வியூ லிங்க் அப்படின்ற மாதிரி கொடுத்து ஸ்டேட்டஸ் கேட்டோம்னா யுவர் பேன் இஸ் லிங்க் டு ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஆதாரோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக ஷோ பண்ணுறாங்க. ஸோ மற்றதெல்லாம் இன்ட்டு மார்க் இருக்கும், ப்ரைவசி காரணம் அதை மறைச்சிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட ஆல்ரெடி லிங்க் ஆயிருக்கு அப்படின்றத குறிக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் உங்களோட லிங்க், ஏன்னா ஒரு சில பேர் ஏற்கனவே லிங்க் பண்ணியிருப்பீங்க, லிங்க் ஆயிருக்கா இல்லையான்னு தெரியாது, அந்த கன்ஃபர்மேஷனுக்காக கூட ஒரு டவுட் இருக்கும். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு கூட இந்த மாதிரி லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை நீங்கள் கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் லிங்க் பண்ணவே இல்லைன்னா நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க. நீங்கள் லிங்க் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான், லிங்க் ஆதாரை கொடுத்து. ஸோ கண்டிப்பாக நீங்கள் லிங்க் பண்ணிக்கோங்க. டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உங்களோட நெய்பர்ஸ் எதுவுமே சொல்லிக் கொடுங்க. ஸோ எதாவது டவுட் இருந்தாலும் இந்த வீடியோ கீழே போஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கைட் பண்ணுறது தயாராக இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.